அந்த பேயும் அந்த பொண்ணும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிட்டாங்க. அவங்க தான் எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க விளையாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் அந்த இன்னொரு பேய் பார்த்துருச்சு. அந்த இன்னொரு பேய்க்கு அதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த பேய் அதுக்கிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிது. ஆனால் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஓஹோ, இந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு தான் என்கிட்ட நீ சரியா பேச மாட்டேங்கிற, என்கிட்ட நீ வர மாட்டேங்கிறியா? வந்தா கூட ஏதோ போய் சொல்லிட்டு இருக்க நீ. இந்த பொண்ணு கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த பேய் ரொம்ப கோபத்தோட பேசிட்டு இருக்கு. பேய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்னை இவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க, ஆனால் நீ என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிற. அப்போ நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லுது. இந்த பேயும், ஆமாம் பாப்பா, எனக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு இருக்காளே, எப்போ பார்த்தாலும் என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஆனால் நீ என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிற, அப்போ நீயும் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அந்த பேய் கேட்டுட்டு இருக்குது. நான் உன்னை டென்ஷன் படுத்துறேனா? ஆமா ஆமா, உனக்கு புது ஃப்ரெண்டு வந்துட்டா நீ என்ன மறந்துடுவ. இப்ப எதுவும் பேசிக்க வேண்டாம், நம்ம ராத்திரியில சந்திப்போம்ல, அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு அந்த பேய் பறந்து போயிடுச்சு. எப்பயும் போல ராத்திரி சந்திக்கிற இடத்துல அந்த பேய் நின்றுட்டுருக்கு. இந்த பேயும் பறந்து வருது. என்ன எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? ரொம்ப லேட் ஆயிடுச்சா? என்னை மன்னிச்சுக்கோ, இனிமே இந்த மாதிரி லேட் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டீங்கல்ல, உங்களுக்காக நாங்க காத்து இருந்ததா ஆகணும். நீங்க வர வரைக்கும் நம்ம காத்திருந்தா ஆகணும், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த இன்னொரு பேய் புலம்பிட்டு இருக்கு. ஏய், ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனைக்கு இது ஆயிடுச்சா? ஏன் நான் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுவேனா? நீ எதுவுமே பண்ண மாட்டியா? ஆமா, நம்ம இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பழி வாங்க தானே வந்தோம். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க இருக்க குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்க. நீ கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? எப்ப பார்த்தாலும் நான் தான் பிரச்சனை பண்றேன்னு என்ன சொல்றீல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அந்த ஊர்க்காரங்க பிரச்சனை பண்ணா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் பாவம் இல்லையா? அதுவும் அந்த பாப்பா ரொம்ப பாவம், எந்த ஃப்ரெண்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனாலதான் நான் சிரிக்க வச்சேன். இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்காவா? நம்ம அந்த ஊர்க்காரங்கள பழி வாங்க தான் வந்தோம், அந்த ஊர்ல இருக்கவங்களோட சந்தோஷமா இருக்க வரல. ஆனா நீ அதை தான் பண்ணிட்டு இருக்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. நீ சொன்னா நான் கேட்கறல்ல, நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். இனிமே அந்த பொண்ணை பார்க்க போக கூடாது, இந்த ஊர்க்காரங்களோட சந்தோஷமா நீ இருக்கக்கூடாது. இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். சரி சரி, கோபப்படாத. உனக்கு பிடிக்கலன்னா நான் போகல, இனிமே அந்த பொண்ணை பார்க்கல. சரி, கோவப்படாத, விடு. நீ சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னு அந்த பேய் சொல்ல இன்னொரு பேய் ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போகுது. இவளை நம்ப முடியாது. எதுக்கும் நம்ம நாளைக்கு போய் நேர்லயே பார்த்துருவோம். இவ மட்டும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசட்டும், அப்புறம் இருக்குது இவளுக்கு.